வணக்கம் and welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சுவையான சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அடுத்த முறை நீங்க சிக்கன் எடுத்தீங்கன்னா ஒரு டைம் இது போல செஞ்சு பாருங்க. மசாலா கொஞ்சம் கூட உதிராது. சிக்கனோட நடுப்பகுதியும் நல்லா வெந்திருக்கும். சாப்பிடுறதுக்கும் சாஃப்டா இருக்கும். மசாலாவோட டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். 5 சிக்கன் லெக் பீஸ் எடுத்திருக்கேங்க. இந்த சதை பகுதியில இது போல கட் பண்ணி வாங்கிட்டு வந்துருங்க. இதோட மஞ்சத்தூள் கல்லுப்பு சேர்த்து ஒரு டைம் கழுவிக்கலாம். ஏற்கனவே வெறும் தண்ணியில நான் கழுவிட்டேன் ஒரு டைம். இதோட அரை டீஸ்பூன் தூளுப்பு, ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 3/4 டீஸ்பூன் நம்ம குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ற மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கால்வாசி லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். ஒரு முட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம். கடலை மாவு போட்டு ஒரு டைம் இது போல ஃப்ரை பண்ணி பாருங்க. மசாலா நல்ல கோட்டிங் ஆயிருக்கும் சிக்கனோட. அதே சமயத்துல டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைனாலும் பரவாயில்லைங்க. நீங்க குழம்புக்கு யூஸ் பண்ற மிளகாத்தூளே ஆட் பண்ணிக்கிட்டீங்கனாலும் பரவாயில்ல. நான் கலருக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு அது காரம் இருக்காது. இப்போ நல்லா பிரட்டியாச்சு. இப்போ இதோட கடைசியா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்கிறேன். மொத்தமா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திருக்கேங்க. பச்சரிசி மாவு. இதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்க போறோம். நீங்க மீன் வறுவல் செய்யறதா இருந்தாலும் சரிங்க, சில்லி சிக்கன் செய்யறதா இருந்தாலும் சரி, இது போல மசாலா போட்டு நீங்க செய்யும் போது ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். மசாலாவும் உதிராது. ரொம்ப நல்லா இருக்கும். நான் இதுல கலர்லாம் ஆட் பண்ணலைங்க. ஃபுட் கலர்லாம் ஆட் பண்ணல. நீங்க வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அரை மணி நேரம் கழிச்சு நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு பொரிச்சுக்கலாம். முட்டை சேர்த்துருக்கிறதுனால மசாலா கொஞ்சம் கூட உதிராது. சிக்கனோட நடுப்பகுதி வேகணுங்கிறதுக்காக ரொம்ப நேரம் எண்ணெயிலேயே விட்டுருந்தா கூட சீக்கிரமா தீஞ்சும் போகாது. சிக்கனோட சைட்லயும் இது போல திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை சூப்பரா தயாராயாச்சு. மீதி இருக்கிற சிக்கன் லெக் பீஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ சாஃப்டா குக் ஆகிருக்கு பாருங்க. கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.